ஒரு சில சமயம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்டைஸாக இருந்தாலும் சரி யோசிக்கவே முடியாது. ஆனால் சாதாரண ஒரு நபர் அதுக்கான சொல்யூஷனை ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய கார் நிறுவனம் ஒரு புது மாடல் கார் தயாரிச்சிட்டாங்க, எல்லாம் ரெடி. பட் அந்த மேனுஃபேக்சர் பண்ண இடத்துலேருந்து அந்த கேரேஜ் ரூமை விட்டு வெளியில் கொண்டு வரணும். பட் கொண்டு வர முடியல பிகாஸ் ஆஃப் த ஹைட். அந்த ரூமுக்குலேருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய அந்த நுழைவு வாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ தட் இந்த காருடைய டாப் மேலே இடிக்குது. இப்போ எப்படி இதை வெளியில் கொண்டு வருதுன்னு எல்லாருக்கும் யோசனை. இன்ஜினியர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ ஒரு பியூன் டீ கொண்டு வந்து கொடுக்குறாரு. டீ கொண்டு வந்துட்டு நிற்கும்போது எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கே தோணல, நீ என்னப்பா சொல்ல போகிற அப்படின்னு. இல்லை சார், சான்ஸ் கொடுங்க அப்படின்னு. சரி சொல்லுப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், சிம்பிள், காரோடைய டயரை கட்டிட்டிங்கன்னா ஹைட்டு கம்மியாகிடும், நீங்கள் ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலாம். எஸ், ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட சில சமயம் நம்ம தடுமாறுவோம். ஆனால் எளிமையான மனிதர்கள் ஈஸியாக சொல்லிடுவாங்க.